ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கட்டிங் ரைஸ் வச்சு ரொம்பவுமே டேஸ்டியான என்னோட ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சூப்பு கொஞ்சம் எடுக்க போகிறேன். அதனால் மட்டன் கூட ஒரு வெங்காயம், ஆஃப் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்லேயே ஒரு டம்ளர் கட்டிங் அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. என்னோட குக்கரில் இந்த டைம்லையே மட்டன் வெந்துடுங்க. உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா மட்டன் வேகுமோ அத்தனை விசில் வச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன்லேருந்து சூப் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விசில் அடங்கி கூலானதும் மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வேகிற டைமில் 2 குட்டி வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி சூப்லேயே வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே எடுத்துக்கலாம். வெங்காயம் 1 பங்குனா தக்காளி அரை பங்கு எடுத்துக்கிட்டாவே போதுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். அதே குக்கரில் தாராளமாக ஆயில் சேர்த்து ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி மொட்டு, கசகசா, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு வச்சா ஒன்று ஒன்றா எடுத்து போட கஷ்டமாக இருக்குங்க. இது மாதிரி எல்லா திங்ஸையுமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா டக்குன்னு எடுத்து தேவையானதை போட்டுக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாகவே இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானுமே தனித்தனியாக பாட்டிலில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஒன்றுத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்து போட கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் இது மாதிரி இந்த பாக்ஸ் வாங்கி இது மாதிரி போட்டதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போவே நல்ல வாசனையாக இருக்குங்க. இது கூடவே கட் பண்ண வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்க வேணாம். கண்ணாடி பதம் வந்ததும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆயிலோட சேர்க்கும் போது பிரியாணி நல்ல நேச்சுரல் கலரை கொடுக்குங்க. இதுக்கு நம்ம எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இது மட்டும்தான். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி பழம் இது கூடவே சேர்த்து வதக்கி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்து நல்லா குழைய வேக விடலாம். தம்பி சாப்பிட்றதுனால நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதுவே எங்களுக்கும் காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. தக்காளி குழைய வெந்துருச்சு. இதுலேயே வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்து இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறிக்கலாம். இது கூடவே ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து அரிசியை இந்த ஆயில் மட்டனோட லைட்டாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ரைஸ் இது மாதிரி ஆயிலோட மிக்ஸ் பண்ணி கலக்கும் போது குழையாமலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவும் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து கலந்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து கிளறி கொதிக்க விடலாம். அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா களைஞ்சி வடிச்சிட்டு தனியாக ஒரு வாணலியில் நெய் சேர்த்து அதில் அரிசியை போட்டு நல்லா கிளறி கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் கிளறி கொடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இப்படியுமே சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே காரம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக போதுமான அளவாகவே இருக்குங்க. அதனால் நான் இதை அப்படியே விட்டுடுறேன். நம்ம டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபைனலாக பிரியாணி எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தயிர், 1/2 லெமன் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சமாக புதினா சேர்த்து கிளறி குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம்.
நல்லா ஏர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடிங்க. ஃபைனலாக இது கூட லைட்டாக நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரியே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. அரிசியுமே குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும், அதே சமயம் மட்டனும் நல்லா சூப்பர் சாஃப்டாகவும் வெந்திருக்குங்க. இப்படி பிரியாணி பண்ணும்போது மட்டன் உள்ளேயும் உப்பு காரம் உறிஞ்சி தண்ணி டேஸ்ட்டை கொடுக்குங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.